திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய நல்லாசியோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 100 வார்டுகளில் 11 வார்டுகளை உள்ளடக்கிய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்த முதலமைச்சர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களில் குறிப்பாக 10 சட்டமன்ற தொகுதிகளில் வளர்ச்சி பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதியாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சி பணிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக பாடுபடுவேன் என்ற உறுதியை வாக்காளர் பெருமக்களிடத்தில் வழங்கியிருக்கின்றோம். நீங்கள் பார்த்தீங்க, கோட்டமேடு பகுதியில் நாங்கள் இன்று மாலை பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கின்றோம். எந்த அளவிற்கு உற்சாகமாக இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பெரியவர்கள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், எங்களுடைய கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஒரு உற்சாக வரவேற்பை கொடுத்து இந்த தேர்தல் பயணத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். நிச்சயமாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் வெற்றி பெறும். பாஜக சார்பில் இன்றைக்கி வேட்பாளர்கள் வெளியே இருக்குது. குறிப்பாக கரூரை சேர்ந்த அண்ணாமலை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. போட்டியிடக்கூடிய எல்லா கட்சியும் அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் தீர்மானித்து வேட்பாளரை அறிவிக்கின்றார்கள். அதனால் மற்ற கட்சியில் யார் போட்டியிடுறாங்க, யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு பார்க்க வேண்டியது எங்கள் வேலை இல்லை. அது எங்களுக்கான பொறுப்பும் அல்ல. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கம் வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முதலமைச்சர்கள் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். அதில் கோவையில் சிறப்பு கவனத்தை நாங்கள் செலுத்தி வெற்றி பெறுவதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். நேற்றைய தினம் பேசின முதலமைச்சர் முதல் சுற்று பயணத்தில் நான் வந்திருக்கேன் ஒரு வார்த்தை கொடுத்தார். 2ஆம் சுற்று எப்போ வரதா இருக்காரு, எந்தெந்த பகுதி? அதாவது நேற்று முதலமைச்சருடைய பேச்சில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்று சென்னை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு அதிக முறை சுற்றுப்பயணம் செய்த பெருமைக்குரிய மாவட்டம் கோவை மாவட்டம். 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று வித்தியாசம் பார்க்காமல் கோவையில் இருக்கக்கூடிய நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு அதிக முறை வருகை தந்து அரசு திட்டங்களை, அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கி பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிந்த பணிகளையும் திறந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் 234 தொகுதியினுடைய வேட்பாளரும் முதலமைச்சர்கள் தான். 234 தொகுதிகளுக்கும் ஒரு சேரத்தான் முதலமைச்சர்கள் திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்னொன்று நீங்கள் சிறப்பாக கவனிச்சிருப்பீங்க, உரையில் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் நிகழ்வாக கோவையில் பங்கு பெறுவேன் என்ற அந்த உரையும் அந்த நேற்றைய பிரச்சார கூட்டத்தில் முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆகையால் கோவையை பொறுத்தவரை ஒரு சிறப்பை பெறக்கூடிய ஒரு மாவட்டமாக முதலமைச்சர்கள் தொடர்ந்து தனி கவனத்தை செலுத்தி வருகின்றனர். முதல்ல குறிப்பிட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையோ இல்லை ஒரு பொறுப்போ கொடுக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது நேற்று அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா உங்களை கரூர்லேருந்து கொண்டு கோவையில் வச்சதும் கோவையோடைய அடுத்த வெற்றிக்காக நீங்கள் பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சு உங்களை பயணிக்க இல்லை. எங்களுடைய தலைவர் எங்களுக்கு என்ன கட்டளை வேடுகிறார்களோ அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவது எங்களுடைய பொறுப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் கருணாநிதி ராஜ்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க மிக சிறப்பாக வாக்காளர் பெருமக்கள் ஆதரவை கொடுத்து வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ 10 தொகுதிகளில் 3 தொகுதி தோழமை இயக்கங்களுக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. 7 தொகுதிகளில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுறோம். அதில் பொள்ளாச்சியில் கொங்கு சார்பாக போட்டியிடக்கூடிய உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுறாங்க. 8 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் கோவை மாவட்டத்தில் போட்டியிடுகிறது. இதில் யார் போட்டியிட வேண்டும் என்பது தீர்மானிக்கிறது எங்களுடைய கழக தலைவர்கள். எங்கே போட்டியிட சொல்கிறாங்களோ அங்கே போட்டியிடுவது எங்களுடைய கடமை. அந்த தலைவருடைய கட்டளை நாங்கள் சிறப்பாக செய்வோம். அதனால் கோவையை பொறுத்தவரை நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி அவங்க அந்த கருத்தை சொன்னாங்க, இவங்க இந்த கருத்து சொன்னாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்கிறதால நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு செயல்படுத்திய திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். அடுத்து 5 ஆண்டுகளில் செயல்படுத்தக்கூடிய தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையை மக்களிடத்தில் நாங்கள் எடுத்து சென்று சேர்த்து அரசு அமைந்தவுடன் அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பணிகளை முன்னெடுப்போம். இதுதான் வாக்காளர் பெருமக்களில் நாங்கள் எடுத்து கொண்டு சென்று சேர்த்து வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வேட்பாளர்கள் நிறைய வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறாங்க. இளைஞர்கள், பெண்கள் மத்தியில் அவங்களுடைய அதை எப்படி சமாளிக்கும்? முதல் தேர்தலில் அவங்க சந்திக்கிறாங்க. தேர்தல் முடிவிட்டு அவங்க எந்த வாக்குகளை எவ்வளோ வாங்குறாங்கிறது பார்ப்போம். பல தேர்தல் சந்தித்த இயக்கங்கள்லாம் இப்போ தேர்தலில் போட்டியிடுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை இயக்கங்கள் போட்டியிடுகிறது, புதுசாக பழசாலாம் நாங்கள் பார்க்கல. இருக்கிற வாக்காளர்களை நாங்கள் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பது தான் எங்களுடைய கடமையாக, பணியாக நாங்கள் எடுத்து செஞ்சிட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. வெற்றியை பொறுத்தவரை, கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பதை நாங்களுக்கு எந்தவித எல்லளவு சந்தேகம் இல்லை. வெற்றி உறுதி செய்யப்பட்டது. வாக்காளர் பெருமக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். நாங்கள் வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியில் அதை நாங்கள் மிக சிறப்பாக செயல்படுவோம். மீண்டும் ஆட்சி அமைக்க
பட்சத்தில் கோவைக்கு தான் இந்த முதல் நிகழ்ச்சியாக வரும்னு நேற்று முதல்வர் குறிப்பிட்டிருந்தாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பொறுப்பு அமைச்சராக இருக்கும்போது கோவைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் முடியட்டும், ஏதாவது தேர்தல் முடியட்டும், ஸ்டேடியம் ஒரு பெண்டிங்கில் இருக்குது, தேர்தல் முடியட்டும். இந்த தொகுதிக்கு குறிப்பாக ஏதாவது முக்கியமான மாவட்டத்தில் இருக்கலாம் தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும்? தெற்கு தொகுதியில் செய்ய வேண்டிய பணிகள் ஒரு வாக்குறுதிகள் நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். அது இப்பயே சொன்னால் உங்களுக்கு சரியா இருக்காது. 2 நாட்கள் நாங்கள் சொல்லுவோம். நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேர்தல் வாக்குறுதி நான் தனியாக உங்களுக்கு பிரஸ் மீட் வச்சு தான் கொடுக்க போகிறோம். நன்றி.